ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து சூப்பரான ஒரு ஊறுகாய் செய்கிறேங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து 2 கிலோ லெமன் ஊறுகாய் உப்பு போட்டு வைக்கிறேங்க. இது வந்து நல்லா லெமன் வந்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் 4 கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்த லெமன் எல்லாமே ரெடியானது லெமன். இதில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது. நம்ம கையிலோ இந்த கண்ணாடி ஜாடியிலோ கரண்டியிலோ எதுலுமே ஈரம் இருக்கக்கூடாது. மெயின் வந்து நீங்கள் ஊறுகாய் போடும்போது ஈரம் இருந்ததுன்னா ஊறுகாய் நமக்கு ஒரு வாரத்திலே கெட்டு போயிடும். அது மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1 வீக்குக்கு இல்லைன்னா 10 டேஸுக்கு வந்து இதை டெய்லி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். காலையில் ஈவினிங் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் டே வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு 1 வீக்குக்குள்ளே இது வந்து இதுலேருந்தே உப்புலேருந்து தண்ணி ஊறிட்டு நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ 2 கிலோவுக்கு வந்து நான் வந்து 2 ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டிருக்கு. கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு வந்து கொஞ்சம் அதிகம் போடனா கூட போட்டுக்கலாம். நான் வந்து உப்பு வந்து அளவாக தான் போட்டிருக்கு. 1 வீக்குக்கு அப்புறம் நம்ம வந்து இது ஊறுகாய் எப்படி போடுறது பார்த்துக்கலாம். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லெண்ணெய் காஞ்சதுமே 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணதும் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுமே நம்ம வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஊறுகாய்க்கு கலர் கொடுக்கறதுக்காக நான் வந்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து 1.5 கிலோ லெமன் தான் நான் போடுறேங்க. 1/2 கிலோ வந்து நான் வேறு ஊறுகாய்க்கு போட்டுட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கு. அதுக்கப்புறம் பெருங்காயம், 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 ஸ்பூன் வந்து கடுகு. அது வந்து நம்ம லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சிடணும். இது வந்து நம்ம ஊறுகாயில் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். நல்லா பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க. ஊறுகாய்க்கு வந்து ஸ்மெல் கொடுக்குறதும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறதும் இது தான். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து காஞ்சதுமே நம்ம இந்த பவுட்ரு பண்ணது இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கேஸு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுமே நான் வந்து கொஞ்சமாக வினிகர் ஊற்றிருக்கு. 2-3 ஸ்பூன் வினிகர் ஊற்றிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், லெமன் வந்து நல்லா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. உப்பில் வந்து ஊறிடுச்சு. இது வந்து உள்ளே போட்டேன்னா உங்களுக்கு வந்து லெமன் வந்து கசக்காது. கசக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம 1 வீக் வந்து இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஊறுகாய் ரெடி ஆச்சு. தேங்க்யூ.